சொல்லக்கூடாது. புகார சொல்லக்கூடாது. புகார் சொன்னா நிரூபிக்கிறேன். பதட்டப்படாதீங்க. எந்த கொம்போனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாடி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. திமுக எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நாங்களும் செஞ்சிருக்கோம்னு சொல்லி அதிமுக சார்பில் இங்க எடுக்கப்பட்ட நல்ல முன்னெடுப்புகள் அதையெல்லாம் வந்து ஐயா பட்டியலிட்டு சொன்னாங்க. நன்றிங்க ஐயா. கார்த்தி, உங்க பக்கம் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக ஏகப்பட்ட திட்டங்களை அடிப்படை விஷயங்களை செஞ்சிருக்காங்க, கல்லூரிகளை கட்டி கொடுத்திருக்காங்க. ஐயா பேசும்போது சொன்னாங்க குடிதண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்திருக்கேன், கூட்டு குடிநீர் திட்டம்னு நிறைய விஷயங்களை பட்டியலிடுறாங்க. அவங்களுக்கு 3 நிமிஷம் போதுமானதா இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு செய்தது என்ன? நாம் தமிழர் கட்சியால் சிவகங்கை மாவட்டம் பெற்றது என்ன? கூடியிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியாளர் துறைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். அதனால போராட்ட களங்களில் நின்று மக்களுக்கானதை செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கோம். இதுல திமுக அரசோட காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட திருப்புவனம் அஜித்குமாரோட மரணத்துக்கு முதலாள களத்துல போய் அந்த நீதியை பெற்றுத்தவருக்கு போராடியது நாம் தமிழர் கட்சி. அதே போல மிக அண்மையில அடித்து கொலை செய்யப்பட்டு இதுவரைக்கும் நீதி கிடைக்காத தம்பி ஆகாஷோட மரணத்துக்கும் களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி. இதே சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சிவகங்கை வந்து வறட்சி மாவட்டம் அப்படிங்கிறாங்க. ஆனா காரைக்குடி வந்து எப்போதும் அதில் விதிவிலக்கு. அது காரணம் வந்து சம்பை ஊற்று. அந்த சம்பை ஊற்று 3000 ஆண்டுகளாக இருக்குது. அந்த சம்பை ஊற்றால இந்த மண்ணில் வந்து நீர்வளம் வந்து தட்டுப்பாடு தான் கிடைக்குது. அந்த சம்பை ஊற்று கோவிலூர் கெமிக்கல் கழிவு கலந்து மாசுபட்ட போது மக்களோடு சேர்ந்து போராடி அந்த கோவிலூர் கெமிக்கலை வந்து மூடுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சு அந்த சம்பை ஊற்றை காத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல இந்த காரைக்குடியை மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அதை கிராமங்கள் கூட சேர்த்திருக்காங்க. மாநகராட்சியை சேர்த்தது மூலமா வரி அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான வருவாயோ வேலைவாய்ப்போ உருவாகல. அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. இதே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டமளிப்பு நடக்காம இருந்தப்ப அந்த பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி மாணவர்களோட கோரிக்கைக்கு ஏற்ப போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு பட்டமளிப்பு விழா நடக்க காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. இந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மாணவிகள் வந்து அவங்க தங்கக்கூடிய இடம் வந்து கழனிவாசல், அங்கதான் விடுதி இருக்குது. 3 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த நிலையை எடுத்துரைச்சு போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு வந்து போக்குவரத்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல திருப்புவனத்தோட மைய பகுதியில் சூர்யா மணமகள் மன்றம்ங்கிற ஒரு முறைகேடான ஒண்ணு ஆளுங்கட்சியோட பினாமி பேர்ல இயங்குது. அதை தடுத்து நிறுத்த களத்தில் நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. முற்று முதலாக அதை தடுத்து நிறுத்துவோம். அப்புறம் இதே மாவட்டத்துக்குள்ள ஏனாதி, கணக்கன்குடி, கண்ணாரிப்பு போன்ற பகுதிகளில் முறைகேடாக குவாரிகள் அமைக்கப்பட்டு இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுது. அதுக்கு எதிராக களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி. 30 seconds. புதுவையில் இருக்க ஜல்லிக்கட்டு திடலை வந்து ஆக்கிரமிச்சு அரசு அலுவலகம் கட்ட முயற்சி பண்ணப்ப அந்த திடலை காத்து போராட்டம் செஞ்சு காத்தது நாம் தமிழர் கட்சி. காரைக்குடி அண்ணா நகர், ஜீவா நகர், கழனிவாசல், தேவக்கோட்டை, நாச்சியார்புரம் போன்ற பகுதியில் பட்டா கட்டு போராடிய மண்ணின் மக்களோடு நின்று பட்டாவை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல காரைக்குடி பாதர்குடிங்கிற இடத்துல 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்தப்ப அதை வந்து கையும் காலுமா பிடிச்சு கொடுத்து காணொலி சான்றோடு மக்களுக்கு எடுத்துரைச்சு அங்க நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. மாங்குடி ஐயா வந்து 15 மதுபான கடைகளுக்கு எலைட் மதுபான கடைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதை எதிர்த்து களம் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. நிறைவான விஷயம் தான். ஐயா வந்து திராவிட மாடல் அரசு சிறப்பா இருக்கு அப்படின்னாரு. ஐயா இருக்கக்கூடிய சரி ஓகே 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 இல்ல அமைதி 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 இருங்க இருங்க இல்ல உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றாரு. இல்ல இல்ல ஏன் பேசாதீங்க. நான் வந்து புள்ளிவரத்தோட அவர் வந்து அத வந்து புகார சொல்லக்கூடாது. புகார சொல்லக்கூடாது. புகார் சொன்னா நிரூபிக்கிறேன். புகார் இல்ல புகார் நிரூபிப்பாரா? பதட்டப்படாதீங்க. நிரூபிப்பாரா? சரி ஓகே கார்த்தி போட்டி போட்டிருக்கிறது தவிர ஆளுங்கட்சியாக வரவில்லை. சரி ஓகே ஓகே ஐயா ஐயா குறையை சொல்லுகிறார். அமைதி காக்க வேண்டும்.
அதை இங்க வா. விட்டுவிட்டு இல்ல அவரு நீங்க ஆதாரம் இல்லாம சொன்னாரு. ஆதாரமா இல்ல, ஆதாரத்தோட ஐயா, சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்புறம் அதுதான் ஒரே சார் கொடுக்குறீங்க அவருக்கு. அதுதான் சார் நான் நிறுத்த சொல்லுங்க சார். ஐயா. நிறுத்த சொல்லுங்க மேல. ஐயா. உட்கார்ந்து பேசக்கூடாது. ஐயா நிறுத்த சொல்லுங்க மேல. தயவு செய்து துரோகம் செய்த துரோகி ஐயா யாரு துரோகி? உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஐயா யார் துரோகி? அதெல்லாம் தாய் யார் துரோகி? யார் துரோகி? ஐயா ஒரு நிமிஷம். யார் துரோகி? பல கட்சிக்கு போனவங்களா? பல கட்சிக்கு போனவங்க. பல கட்சிக்கு போனவங்க. ஐயா, மக்கள் நாங்க ஒரே ஐயா. பல கட்சிக்கு போனவங்க. நீ எத்தனை கோடி கட்ட? ஐயா நீ எத்தனை கோடி கட்ட? நீ எத்தனை கோடி கட்ட? திமுக கட்டுப்பாடு எத்தனை வேட்டி கட்ட நீ? எத்தனை வேட்டி கட்ட நீ? அமமுக இருந்தா எல்லா கட்சியிலும் இருந்த நீ எல்லாம் ஒரு வேட்டி கட்டுறதுக்கு லாயக்கு திமுக இருக்க? ஆட்சியோட லட்சணம். நீ ஒரு திமுக ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. திமுக ஆட்சியோட லட்சணத்தை பாருங்க. ஐயா, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உட்கார்ந்து பேசக்கூடாது. தயவு செய்து துரோகம் செய்த துரோகி யாரு? உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க மாமாவை பாரு பெர்ஃபார்மன்ஸ் அங்க பாரு அங்க இருக்கு அங்க வர அடிக்கிறாரா தம்பிக்கிட்ட அடிக்கிறாரா திமுக ஆட்சியோட அவலங்களை எடுத்து சொல்றேன். அப்ப இன்னைக்கு திமுகவோட நிர்வாகி இருக்கக்கூடிய சேங்கை மாறன், அவருக்கு சொந்தமான சூர்யா மணமகள் மன்றம் அப்படிங்கிறது ஊருக்கு மத்தியில் இருக்கு. அதை எடுத்து சொல்றோம். அதே போல முறைகேடா ஆளுங்கட்சியோட துணை பேர்ல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. அதை சொல்லி பேசுறேன். அந்த அஜித்குமாரோட படுகொலை, காவல்துறை படுகொலை, அதை சொல்லி பேசுறேன். இது மூன்றில் தொடர்புடைய ஆள் சேங்கை மாறன். அதனால அடுத்த சுற்று வரைக்கும் காத்திருக்காம நான் பேசுறப்பே குறிப்பிட்டு அவர் பேச விடாம தடுக்கிறாரு. இதுல அதிமுக சர்வ பங்கேற்ற ஐயா எனக்கு ஆதரவா தம்பியை பேச விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பேசி முடிப்பதற்குள்ளாக திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சு அவங்க ஒருமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, மிரட்டல் விடுக்கும் தொழில, அச்சுறுத்தும் தொழில, இந்த பக்கம் பக்கத்துல உன்னை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. நானும் வாடா இங்க வாடா அப்படின்னு நானும் பேசினேன். அதுக்குள்ள பேச விடாம தொடர்ச்சியா அந்த நாற்காலியை தூக்கி வச்சு கத்தி கூப்பாடு போட்டு இந்த ஆட்டத்தை கலைச்சுங்கிற மாதிரி பேச விட்டா திமுக அம்பலப்பட்டுங்கிறதுனால அதோட ஒட்டுமொத்தமா விவாதத்தை முடிச்சுங்கிறதுனால உள்ள இறங்கி நாற்காலி தூக்கி வச்சு நெறியாளர் மீது அந்த ஒளிவாங்கியை தூக்கி அடிச்சதுல அவர் மண்டை உடஞ்சிருச்சு.